ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் டூக்கான எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் 3 மாதத்துக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் இருக்குது. நிறைய பேருக்கு 3 மாதத்துக்குள்ளே படித்து முடிக்க முடியுமா, கட் ஆஃப் கிளியர் பண்ணிடலாமா, அந்த மாதிரியான பயம் எல்லாமே இருக்கும். இப்போ குரூப் டூவில் பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜ் பொது தமிழ் எடுத்துக்கலாம், இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்டிடியூடில் 25 கொஸ்டின், ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஸ்டின். இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4 முடிஞ்சது. நம்ம அதுக்காண்டி தமிழ் சார்ந்த வீடியோ அதிகமாக போட்டிருந்தோம். ஸோ இப்போ லாங்குவேஜ் பார்த்தோம் அப்படின்னா குரூப் டூவில் ஜென்ரல் இங்கிலீஷும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷை சார்ந்து முதல்ல பார்க்கலாம், அடுத்தடுத்த வீடியோவில் தமிழ் பார்க்கலாம். இப்போ லாங்குவேஜில் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிலபஸில் ஒரு 25 போயம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 14 ப்ரோஸு. ஸோ ப்ரோஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கதை. ஸோ போயம், ப்ரோஸு, இந்த ரெண்டு நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு சிலபஸில் 60% மேலே முடிஞ்சிடும். இது போக பார்த்தோம் அப்படின்னா கிராமர் டாபிக். ஓகே, ஸோ முதல்ல இந்த போயம், ப்ரோஸ், இந்த ரெண்டையும் நீங்கள் ஒரு 5 நாளில் பார்த்தோம் அப்படின்னா படித்து முடிச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி 25 போயம்கான லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், சினானிம்ஸ், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 14 ப்ரோஸுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கதையாகவே போட்டிருப்போம். இதுக்காண்டி 5 டேஸ் ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் 5 நாளில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் முடிச்சிடலாம். நான் அதுக்கான ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கான வீடியோ லிங்க் இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு அதை பாருங்கள். ஸோ அப்போ ஒரு 5 நாளில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் போயம், ப்ரோஸ் கவர் பண்ணிடலாம். இது போக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கிராமர் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக படித்தாலுமே 10 நாள் படித்து முடிச்சிடலாம். ஸோ ஆர்டிக்கிள் ஆரம்பித்து அதுக்கப்புறம் டென்சஸ், இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு டாபிக் எல்லாமே நமக்கு பேசிக்கில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ நீங்கள் கிராமரை பொறுத்த வரைக்கும் பேசிக் கான்செப்ட் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னாலே ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். கிராமருக்காக ஆரம்பத்தில் ஸோ ஒரு 10 நாள் பார்த்தோம் அப்படின்னா தினமும் 30 நிமிஷம் ஒதுக்குங்க. நீங்கள் இதிலே பார்த்தோம் அப்படின்னா கிராமர் முடிச்சிடலாம். அப்போ போயம், ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் அந்த 5 டேஸ் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே 5 நாளில் முடிச்சிடலாம். ஓவராலாக கிராமர் எல்லாமே சேர்த்து நீங்கள் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். அப்படி நீங்கள் இங்கிலீஷை ஃபுல்லாக முடிச்சிங்க அப்படின்னாலே அதுக்கடுத்து உள்ள டைம் எல்லாமே உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு இன்னும் அதிகமான டைம் கிடைக்கும். ஓகே, அப்படி நீங்கள் லாங்குவேஜில் 100க்கு 100 ஈஸியாக வாங்கிடலாம். அப்படி தானே? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிடியூட். ஸோ ஆப்டிடியூடில் மொத்தம் 25 கொஸ்டின் கேட்பாங்க. நமக்கு ஆப்டிடியூடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12 டாபிக் இருக்குது. ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஆப்டிடியூடே படிக்கல, இன்றைக்கி தான் படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னாலுமே ஸோ தினமும் ஒரு 1 hour ஆரம்பத்தில் சிம்பிளிஃபிகேஷனில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க்கு, எல்சிஎம், ஹெச்சிஎஃப், மென்சுரேஷன், இந்த மாதிரி நீங்கள் பேசிக் கான்செப்ட்லேருந்து படிங்க. ஸோ தினமும் பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிடியூடுக்காக ஒரு 1 hour ஒதுக்குனீங்க அப்படின்னாலே ஒரு 12 நாளில் எல்லா கான்செப்ட் படித்து முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் இப்போ 12 நாளில் 25 வாங்க முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் 12 நாளில் எல்லா கான்செப்டையும் படிச்சிடலாம். அதுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே ஈஸியாக ஆப்டிடியூடில் 25 வாங்கிடலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அது படிக்கணுமா, இந்த புக் படிக்கணுமா, அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் படிச்சிங்க அப்படின்னாலே போதும். இப்போ டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம நெட்டில் பார்த்தோம் அப்படின்னா 100க்கு மேலே இருக்கும். நம்மளோட ஆப்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீயாக எல்லா பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். ஸோ ரேண்டமாக ஏதோ ஒரு 6 கொஸ்டின் பேப்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லேயும் 25 கொஸ்டின் இருக்கும். ஸோ உங்களுக்கு டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 150 கொஸ்டின். ஸோ அந்த 150 கொஸ்டினே நீங்கள் முதல்ல ஆரம்பத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த 150 கொஸ்டின்லேயே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா கான்செப்ட் கவர் ஆயிரும். முதல்ல ஒரு 14 நாள் பார்த்தோம் அப்படின்னா எல்லா டாப்பிக்கும் சிம்பிளிஃபிகேஷன் ஆரம்பிங்க, அடுத்து பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், இப்படி ஒவ்வொரு டாப்பிக்கை படிங்க. அந்த டாபிக் கான்செப்ட்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தினமும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 சம்மு, இந்த 5 சம்மும் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே ஈஸியாக ஆப்டிடியூட்லேயும் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அப்போது லாங்குவேஜ் ப்ளஸ் ஆப்டிடியூடு இந்த ரெண்டுலேயும் நீங்கள் 125 வாங்கிட்டீங்க அப்படின்னாலே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். நீங்கள் லாங்குவேஜ் ப்ளஸ் ஆப்டிடியூட் ரெண்டையும் சேர்த்து 125 வாங்க முடியுமா, முடியாதா? கன்ஃபார்மாக வாங்கிடலாம். முதல்ல நீங்கள் இப்போ இங்கிலீஷுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த 5 டேஸ் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம 5 நாளும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் படிக்க சொல்லியிருக்க மாட்டோம். ஒரு நாளைக்கு நீங்கள் 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படின்னாலே போதும். ஸோ அப்போ ஒரு 5 நாளைக்கு தினமும் ஒரு 3 மணி நேரம் பார்த்தோம் அப்படின்னா போயம், ப்ரோஸு,
நீங்கள் உறுதியாக 5 நாளில் வந்து முடிச்சிடலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து இது போக ஒரு 30 நிமிஷம் டெய்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து கிராமர் டாபிக். இதை வந்து ஒரு 10 நாளைக்கு வந்து படிங்க. ஸோ வந்து ஆரம்பத்தில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஆரம்பித்து ஆர்டிக்கல், டென்சஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், வாய்ஸஸ் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து படிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்டிடியூட். ஸோ நம்ம வந்து டார்கெட் W சீரிஸ் குரூப் 2 சீரீஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்டிடியூட் மாஸ்டர் கோர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு வந்து பேசிக்லேருந்து எல்லா வீடியோஸும் இருக்கும், அதை வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஆப்டிடியூடுக்கு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். அப்போ இந்த 125க்கு நீங்கள் வந்து ஆரம்பத்தில் எவ்வளோ நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க? ஸோ வந்து டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 4.5 மணி நேரம் தான். ஸோ ஒரு 4.5 மணி நேரம் நீங்கள் வந்து ஒரு 15 நாள் தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னாலே இந்த 125 நீங்கள் வந்து தயாராகிடலாம். ஸோ வந்து நம்ம ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா 4.5 மணி நேரம் தான் இந்த 125க்கு. இப்போ நீங்கள் மிச்ச டைம்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போமே வந்து ஜிஎஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஏரியாவில் வந்து நீங்கள் ஈஸியாக மார்க் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 10th ஒரு 3 லெசன் வந்து இருக்கும். இந்த லெசன்லேருந்து எப்போதுமே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்து அது ஃபுல்லாக அடுத்து 1 by 1 அந்த லிஸ்ட் ஃபுல்லாக வந்து கொடுப்போம். இப்போ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான். பாலிட்டியில் அந்த 3 லெசன் அதிலிருந்து அதிகமான கொஸ்டின் வந்து கேட்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஜாகிரஃபியில் 10th ஜாகிரஃபி. ஸோ 10th ஸ்டாண்டர்டில் இந்தியன் ஜாகிரஃபி, தமிழ்நாடு ஜாகிரஃபி அப்படிங்கிற மாதிரி 2 வால்யூம்லையும் இருக்கும். ஸோ வந்து இதுலேருந்து ரிப்பீட்டடாக எப்போதுமே கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து 11th ஸ்டாண்டர்டில் இந்தியன் எக்கனாமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், அதுக்கப்புறம் தமிழ்நாடு எக்கனாமி, இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்காங்க. இதே மாதிரி ஒரு சில ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்ல கட்டாயமாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. எல்லாருமே முக்கியம் அப்படிங்கிறனால அந்த லெசன் தான் வந்து முதல்ல வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம அதுக்கான லிஸ்ட் எல்லாமே அடுத்து 1 by 1 வந்து கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தேடி படிச்சிங்க அப்படின்னாலே முதல்ல இந்த ஜிஎஸ்ல 75 கொஸ்டினில் ஒரு 25 நீங்கள் தயாராக வந்து ஆயிடலாம். ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் லாங்குவேஜ் ஆப்டிடியூட் 2 சேர்த்து 125 அப்படின்னோம். ஸோ நீங்கள் இந்த 125க்கு நம்ம வந்து 120க்கு மேலே வாங்கிடணும் அந்த மாதிரிலாம் ஏன் வைக்காதீங்க. 125 உறுதியாக வந்து வாங்கலாம். ஸோ வந்து இப்போ ஜிஎஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து 1 மார்க் வாங்குறதுக்கே நிறைய வந்து படிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் வந்து இந்த 125 பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து படிச்சிடலாம். ஸோ அதில் உறுதியாக 125க்கு 125. அது போக ஜிஎஸ்சில் நீங்கள் ஆரம்பத்தில் தேடி முக்கியமான லெசன் அதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னாலே ஒரு 25 வந்துடும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து 150. ஸோ உங்களுக்கு இப்போவே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நிறைய டெஸ்ட்டில் வந்து அட்டன் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண நிறைய சப்ஜெக்டில் நிறைய டாப்பிக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நாலேஜ் வந்துடும். ஸோ அப்போ அதை சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் வந்து நிறைய கேட்பாங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அப்புறம் நீங்கள் டெஸ்ட்டில் அட்டன் பண்ணக்கூடிய டெய்லி டாஸ்க்கு, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து 1 by 1 போட இன்னும் மினிமம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 to 15 போட்டுடலாமா. ஸோ ஆரம்பத்தில் ஒரு 150, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீங்கள் மற்றெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு 10 to 15. ஸோ அப்போ வந்து ஒரு 160, 165 இது வரைக்கும் நீங்கள் உறுதியாக போட்டிங்க அப்படின்னாலே மிச்ச கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 2ல் ஒன்றா தான் இருக்கும், இந்த 3ல் ஒன்றா தான் இருக்கும், நம்ம இது எங்கேயோ படித்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கொஸ்டின் தோணும். நீங்கள் அதை பேஸ் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். அப்போ நீங்கள் இப்போ முதல்ல பண்ண வேண்டியது பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தோம் அப்படின்னா அந்த 5 days ஸ்ட்ராட்டஜி நம்ம கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கோம், அதை ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ அந்த 5 days ஸ்ட்ராட்டஜியை பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த லிங்க் எல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக பார்க்குற மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ வந்து வாட்ஸ்அப்பில் நீடு 5 days ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட் அந்த மாதிரி தான் அனுப்புங்க. ஸோ நீங்கள் லிஸ்ட்டுன்னு அனுப்புனீங்க அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு அந்த 14 ப்ரோஸு 25 போயம் அந்த கம்ப்ளீட் லிஸ்ட்டோடு சேர்த்து நம்ம வந்து அனுப்பிடுவோம். ஓகே, ஸோ முதல்ல இதை வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம கிராமருக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்போம். நம்ம புக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஃபுல் சிலபஸ்க்கான புக்கு நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் வந்து அதை வச்சு வந்து படிங்க. ஓகே, ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்டிடியூடுக்கு டெய்லி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இப்போ ஒரு 12 நாள் 14 நாள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 hour பேசிக்லேருந்து வந்து பாருங்கள். ஸோ வந்து ஆப்டிடியூட் மாஸ்டர் கோர்ஸில் இருக்கீங்க, இல்லை நம்மளோட டார்கெட் W சீரிஸில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பேசிக்லேருந்து இருக்கும். ஸோ அந்த ஆர்டரில் கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக ஆப்டிடியூட்டில் எல்லா கான்செப்ட்டும் கற்றுக்கலாம். ஈஸியாக எல்லா சம் நீங்கள் வந்து ஷார்ட்கட்லேயே வந்து போட்டு முடிச்சிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜிஎஸ்ல இம்பார்ட்டன்ட் லெசன் அது வந்து படிக்க ஆரம்பிங்க. நம்ம வந்து அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டியில் எது இம்பார்ட்டன்ட், நீங்கள் முதல்ல பாலிட்டியில் எதை படிக்கணும், அதுக்கப்புறம் ஐஎன்எம்ல என்ன படிக்கணும், ஹிஸ்ட்ரியில் என்ன படிக்கணும், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து 1 by 1 வந்து கொடுப்போம். ஸோ முதல்ல இப்போ வந்து
நம்ம சொன்ன மாதிரி 5 டே ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் கிராமர் டாபிக், ஆப்டிடியூட் இதெல்லாம் வந்து படிக்க ஆரம்பிங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.